மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எந்த தெய்வத்தை பூஜை அறையில் வைக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எல்லார்கிட்டையும் பெரும்பாலும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த கலியுகத்தில் மகர ராசியை காக்கும் தெய்வம் அப்படின்னா அது வெங்கடாச்சலபதி மட்டுமே தான், ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே தான். உங்களை அந்த நாராயண பெருமாள் மட்டுமே தான் ரட்சிக்க முடியும். அவருடைய அனுகிரகம் உங்கள் மேலே பட ஆரம்பிச்சிடுச்சு. நான் என்னுடைய பூஜை அறையில் நாராயண பெருமாளுடைய படத்தை வச்சிருக்கேன், ஆனாலும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா நமக்கு பிடிச்ச படத்தை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சா மட்டும் பத்தாது, அந்த படத்தை சுத்தமாக அலங்கரித்து அதுக்கு ஒரே ஒரு புஷ்பமாவது நம்ம தினமுமே சூட்டுனா மட்டுமே தான் அந்த படத்துக்கு ஒரு உயிர் வரும். அந்த படத்துக்கு உயிரோட்டம் அப்படின்ற ஒரு நிலை வந்தாதான் நம்மளுடைய பூஜை அறைக்கு ஒரு தெய்வீக சக்தியே உருவாகும். சில பேருடைய பூஜை அறையிலலாம் போய் நின்று பார்த்தாலே அப்படியே ஒரு 5 நிமிஷம் அங்கேயே எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த தெய்வத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். காரணம், பூஜை அறை ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க. ரெண்டாவது விஷயம், காய்ந்த புஷ்பங்கள் ஒன்று கூட பூஜை அறையில் இருக்கவே கூடாது. காய்ந்த புஷ்பத்துக்கு எதிர்மறையான எண்ணங்களையும் குடும்பத்தில் குழப்பங்களையும் உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதன் மூலமாக நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். ஆகையால் காய்ந்த புஷ்பங்கள் இருந்தது அப்படின்னா அதை உடனே அகற்றிட்டு புதுசாக மலரை வாங்கிட்டு வந்து அது மேலே 2 சொட்டு தண்ணீரை தெளித்து நம்மளுடைய பூஜை அறையை அலங்கரிப்பது அப்படின்றது சிறப்பான விஷயம் அன்பர்களே. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு அந்த வெங்கடாச்சலபதி முடிவு பண்ணிட்டாரு. மகாலட்சுமியோட கடாட்சம் உங்களுடைய இல்லத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் எங்கேயோ வெளியே போகிறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு பெருமாளுடைய படத்தை பார்த்தோன்னே அப்படியே ஈர்த்துடுச்சு. உடனே மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தை வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சிட்டீங்க. வச்சிட்டா பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்துடுமா? அந்த படத்துக்கு உயிரோட்டத்தை நாம் கொண்டு வந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, மந்திரங்களை நாம் தினமுமே நம்மளுடைய பூஜை அறையில் ஒளிபெருக்க விடணும். அப்படி மந்திரங்கள் பிரதிபலிக்கும் போது வெளியில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்திகள் நம்மளுடைய பூஜை அறையை தேடி வரும் வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சால் நீங்களே கூட மந்திரங்களை உச்சரிக்கலாம். எங்களுக்கு மந்திரங்கள் உச்சரிக்க தெரியாது, எங்கள் வாயில் மந்திரங்கள் எல்லாம் வரவே வராது அப்படின்னா எத்தனையோ ஒளிப்பதிவுகள் இருக்குது. அதை நீங்கள் போட்டு விட்டால் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். சில பேரோட வீட்டிலலாம் நம்ம பார்க்க முடியும், காலையில் எந்திரிச்ச உடனேயே சுப்ரபாரதத்தை போட்டு விட்டுடுவாங்க. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்க அன்றாட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரிய, நாராயணனுக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் போட்டு விட முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இனிமே செல்வ கடாட்சம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தே தீரும். நீங்கள் வாழ்க்கையில் செல்வாதிபதியாக ஆக போகிறீங்க. அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணனுடைய பார்வை உங்கள் மேலே விழ ஆரம்பிச்சிடுச்சு. மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் அப்படின்னு அந்த வெங்கடாச்சலபதியை முடிவு பண்ணிட்டாருங்க. மகாலட்சுமியை உங்கள் வீட்டுக்கு நிச்சயமாக அவர் அனுப்பி வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டாரு. மகாலட்சுமி உங்களுடைய இல்லத்துக்குள்ளே வர போகிறாங்க. முடிஞ்சால் பெருமாள் படத்துக்கு பக்கத்தில் லக்ஷ்மி தேவியோட படத்தையும் வைக்க பாருங்க. அந்த படத்தில் லக்ஷ்மி தேவி மட்டுமே தான் இருக்கணும். சகல செல்வத்தையும் நமக்கு வழங்கக்கூடிய ரூபத்தில் அந்த படம் இருக்கணும். அப்படி பார்த்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும். நீங்கள் நினைத்தது அத்தனையுமே நடக்கும். மகாலட்சுமி எந்த ஒரு இல்லத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கிறாங்களோ 12 வருஷத்துக்கு அந்த இல்லத்தை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லும் போது உள்ள வரக்கூடிய மகாலட்சுமியை அந்த தேவியோட மனம் குளிர்ற மாதிரி நாம் வச்சுக்கணும். என்ன செய்யணும்? பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கணும். அசுத்தம் இருக்கக்கூடிய இடத்துல தெய்வ கடாட்சம் ஒரு நொடி கூட இருக்கவே இருக்காது. தினமுமே நம்மளுடைய பூஜை அறையை சுத்தப்படுத்தி நாம் வழிபடக்கூடிய தெய்வங்களின் படத்துக்கு ஒரே ஒரு பொட்டு குங்குமமும் மஞ்சளும் வச்சு ஒரே ஒரு புஷ்பத்தை வச்சு நாம் வேண்டணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த தெய்வம் நமக்கு அருளை தந்தே தீரும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது அன்பர்களே.
மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இனிமே ஜெயம்தான். நீங்கள் நினைத்தது அத்தனையுமே நடக்க போகுது. முடிஞ்சா இந்த ஆண்டில் திருப்பதி வெங்கடாச்சலபதியை போய் தரிசிச்சுட்டு வாங்க. நித்திய கல்யாணி பெருமாளை போய் தரிசிச்சுட்டு வாங்க. இன்னமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தின் அளவு பெருகிக்கிட்டே போகும். ஏன்னா நமக்கு தெய்வமே அருளை வழங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நாமளும் அந்த தெய்வத்தை கொஞ்சம் நினச்சாதான் தெய்வத்துக்கு நமக்கு இன்னமும் நல்லது செய்யணும், இவர் உண்மையாகவே நம்மளுடைய பக்தர் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். குசேலன் அப்படின்றவர் 24 மணி நேரத்தில் 24 மணி நேரமுமே பெருமாளை நினச்சிக்கிட்டே இருந்ததுனால தான் அவருக்கு 16 செல்வமும் கிடைச்சது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி நாம் எந்நேரமும் அந்த தெய்வத்தை நம்மளுடைய நெஞ்சில் சுமந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தெய்வத்தை நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த விதமான கெடு பலன்களும் அவ்வளவு சீக்கிரமாக வராது. எதிர்மறை எண்ணங்களும் உங்களுக்கு தோன்றாது. நீங்கள் நினச்சது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாகவே தான் நடக்கும். உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே தான் வரும். குடும்பத்தில் குழப்பம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. அப்போது அந்த தெய்வத்தை நம்ம எந்நேரமும் நம்மளுடைய நெஞ்சிலேயே வச்சு சுமந்துக்கிட்டே இருக்கணும் அன்பர்களே. மகர ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனிமேல் எல்லாமே பொக்கிஷமான காலம்தான். சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, பூஜை அறையை கிழக்கு பார்த்தா மாதிரி வைக்கணுமா? நாங்கள் வீடு கட்டும் போதே மேற்க பார்த்தா மாதிரி வச்சிட்டோமே. சில பேருக்கு வடக்க பார்த்தா மாதிரி வைக்கலாமா, தெற்க பார்த்தா மாதிரி இருக்கலாமா, 8 திசையை பார்த்தா மாதிரியும் இருக்கலாம். இறைவன் தூணுலையும் இருக்கான், துரும்புலையும் இருப்பான் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதனால் பூஜை அறை எந்த திசையை பார்த்தா மாதிரி நீங்கள் ஆரம்பத்திலே வீடு கட்டி இருந்தாலும் கவலையே வேணாம். முழு மனசோட அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட ஆரம்பிங்க. நிச்சயமாக நீங்கள் நினைத்தது அத்தனையுமே நடக்கும் அன்பர்களே. மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இனிமே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துலையுமே தோல்வி அப்படின்றத பார்க்கவே மாட்டீங்க. உங்களை யாரும் ஏமாற்றவே முடியாது. இனிமேல் நீங்கள் யாரை நம்பியும் ஏமாறவும் மாட்டீங்க. பூஜை அறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுத்தமாக நாம் பராமரிக்கக்கூடிய ஒரு இடம். நம்மளுடைய இல்லத்தில் நாம் எந்த இடத்த வேணாலும் பராமரிக்காமல் போகலாம், பராமரிக்க மறந்தும் இருக்கலாம். தெய்வங்கள் குடியிருக்கக்கூடிய பூஜை அறையை நாம் பராமரிக்க மறக்கவே கூடாது. தினமுமே எந்திரிச்ச உடனே அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை அகற்றி சுத்தமாக பார்த்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. சில பேருக்கெல்லாம் விக்கிரகங்களை வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்குது. தாராளமாக விக்கிரகத்தை வீட்டில் வச்சு வழிபடலாம். ஆலயத்தில் செய்யக்கூடிய பூஜைகளையும் அபிஷேகங்களையும் நம்மால் செய்ய முடியுமே. ஆனால் அங்கே கோயிலில் என்ன பண்ணுறாங்களோ அதில் பாதியாவது நம்மளால் பண்ண முடியும் பட்சத்தில் தாராளமாக விக்கிரகத்தை வீட்டில் வச்சு வழிபடலாம். முடியாதவங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தின் படத்தை வச்சே, செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தின் படத்தை வச்சே நீங்கள் வழிபடலாம். எந்த தவறுமே இல்லை. அடுத்தவங்க சொன்னாங்க, அவங்க வீட்டில் விக்கிரக வழிபாடு நடக்குது, அதனால் அவங்க நல்லா இருக்காங்க, நானும் என் வீட்டில் வச்சே ஆகணும் அப்படின்ற எந்த விதமான நிர்பந்தமும் கிடையவே கிடையாது. தெய்வம் உங்களுடைய உண்மையான பக்திக்கு நிச்சயமாக இறங்கி வரும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. வெங்கடாச்சலபதியோட திவ்ய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு இந்த ஆண்டில் நீங்கள் போயிட்டு வாங்க. படிப்படியாக உங்களுடைய வருமானம் உயரும். நீங்கள் செல்வத்தை சம்பாரிச்சுக்கிட்டு வர்றதை உங்களாலேயே உணர முடியும். உங்களுக்கு நாளும் நடக்கணும், அந்த நாளும் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு நானும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட என்னுடைய சார்பாக பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும், ஜெயம் உண்டாகட்டும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மகர ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நமோ நாராயணாய. நன்றி.